Hi, hello and welcome guys. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உல்ஃபி ஜிஎஸ் vlogs. நான் உங்கள் பிரேம்குமார். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே போயிட்டுருக்கோம்னா சென்னையில் இருக்க மாமல்லபுரம் அப்படின்னு சொன்னால் மகாபலிபுரத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த மகாபலிபுரத்துக்கு ஏன் இந்த நேம் வந்துச்சுன்னா, ஒரு டைம் நரசிம்மராகிய மாமல்லர் வந்து அவங்க அப்பாவோட உலா போயிட்டுருக்கப்ப அங்கே இருந்த ஏரியாவில் ஒரு பாறை மீது யானை வரைகிறாரு. அதை பார்த்ததுக்கப்புறம் அவர் தந்தைக்கு வந்து பாறைகளில் வந்து அழியாத கோயில்களை கட்டணும் அப்படின்னு ஒரு தாட் வருது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து அவரோட நேமான மாமல்லர் அப்படின்றதே அந்த நகரத்துக்கு வந்து வச்சுட்டாங்க. அதுவே ஃப்யூச்சரில் வந்து மாமல்லபுரம் அப்படின்னு மாறிடுச்சு. இது பார்த்திங்கன்னா 7th centuryயில் பல்லவர்களால் கட்டப்பட்டது. கரெக்டாக சொல்லணும்னா ராஜசிம்ம பல்லவனால் வந்து கட்டப்பட்டது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தொல்பொருள் ஆய்வாளர்களால் பாதுகாக்கப்படுற 440 கோயில்களில் மகாபலிபுரமும் ஒன்று. இந்த கோயில் பார்த்திங்கன்னா 45 அடி உயரமானது. இங்கே மெயின் கார்டு பார்த்திங்கன்னா லார்ட் சிவா தான். இந்த கடற்கரை கோயில் வந்து 1984 உலக பாரம்பரிய களங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அறிவிக்கப்பட்டிருக்கு. மாமல்லபுரத்தில் இருக்க கட்டடங்களை வந்து 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. குடவரை கோயில்கள் அல்லது மண்டபம்னு சொல்லிட்டு ஒரு பாதியாக, ஒற்றைக்கல் கோயில்கள் இல்லாட்டி ரதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதியாக, கட்டுமான கோயில்கள்னு சொல்லிட்டு ஒரு பாதியாக, ஒரு 3 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. வெளி சைடில் பார்த்தீங்கன்னா புடைப்பு சிற்ப தொகுதிகளாகவும், உள் சைடில் பார்த்தீங்கன்னா கோயில்களாகவும் காணப்படும். ஃபஸ்ட் டைம் வந்து மகாபலிபுரம் வரலான்னு சொல்லிட்டு வர்றப்ப ஏகப்பட்ட ப்ராப்ளம் இந்த இடத்துல. இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி யாருமே சொல்லலை பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் ஆன்லைனில் தான் பண்ணணும், ஆஃப்லைன் ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாதுன்னு யாருமே சொல்லலை. இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த பேமெண்ட் லிங்க், இந்த நெட்வொர்க் கனெக்டிவிட்டி வேறு ரொம்ப லோவாக இருந்துச்சு. செம்ம சொதப்பல். இன்றைக்கி வந்ததுலேருந்து ஃபுல் லேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா க்ரௌடு ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நின்று பொறுமையாக ஃபோட்டோ எடுத்து விளாக் பண்ணுற அளவுக்குலாம் டைம் கிடைக்காது கண்டிப்பாக. ஆனால் எல்லாமே நல்லா இருக்குது. அந்த யானைலாம் எல்லாமே சிங்கிள் கல்லில் கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. எல்லாமே சிங்கிள் கல், எதுவுமே இன்டர்லாக்கிங் ஸ்டோன்ஸே கிடையாது. இப்படிதான் அவ்வளோ செதுக்குனாங்கன்னு பார்க்குறாங்க. ரொம்ப இருக்குது. நான் அப்படியே ஒவ்வொரு ஏரியாவாக கொஞ்சம் கொஞ்சமாக போகலான்னு பார்க்குறேன். ஆனால் கண்டிப்பாக டைம் பத்தாது. இந்த டிக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையுமே இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு பெரிய போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணோன்னே API.payu.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேமெண்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. அதில் டேரெக்டாக 35 rupees கரெக்டாக பே பண்ணிங்கன்னா மட்டும் இங்கே இருக்க எல்லா ஏரியாவுக்குமே மொத்தமாக பே பண்ணிக்கலாம். இங்கேருந்து அந்த ஒரு டிக்கெட் இருந்தால் போதும். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே விட்றாங்க அந்த இடத்துல. இன்னும் மகாபலிபுரத்தை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கரெக்டாக சிவன் கோயில். அரேவா செருப்புல பாம்பு வச்சுங்க. வந்த எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து அப்படியே ஈஸியாக ஜெல்லாடுவோம் இருக்கிற எல்லாருக்கூடையுமே. இப்போ தான் ஒரு கும்பல் ஆஃப் புள்ளிங்கோஸ் கூட அப்படியே குரூப்பீஸ் செல்ஃபிஷில் எடுத்து அந்த நிறைய இருக்காங்க பாருங்கள், அவங்க தான். அப்படியே வந்து இடம் பேர் எனக்கு ஃபெமிலியராக தெரியல. இடம் பேர் ஃபெமிலியராக தெரிஞ்சதுன்னா நானும் பேர் சொல்லிகிட்டே போவேன்.
இப்போயாவது ஒரு போர்டு போட்டாங்களே சாமி, வழி தெரியாமல் ஒரு இடம் தெரியாமல் பேசிகிட்டு இருந்தேன் நேரம். திரௌபதி குளியல் தொட்டி, ராயகோபுரம். இந்த பக்கம் போனோம்னா ராக்கெட். இதுக்கப்புறம் தான் அந்த வராகர் குகை கோயிலெலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சேம். ஃபஸ்ட்டு குளியல் அறைக்கு போய்ட்டு வந்துடுவோம். இந்த தொட்டிலையா குளிச்சாங்க? வெரி வெரி ஹாட். இதுதான் அந்த திரௌபதி குளியல் தொட்டி. கன்றாவியாக இருக்குது. இங்கே எப்படி தண்ணி வந்ததுன்னு தெரியல. மழை பெஞ்ச தண்ணியை பிடிச்சி இவ்வளோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கோபுரம் கோபுரம் ஆச்சலாம் அந்த கோபுரம். மகிழ்மதி. ஏன் இந்த கோபுரம்லாம் இன்னும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இருக்குன்னு தெரியல. எல்லோரும் படிக்கட்டு வந்து தரையிலேருந்து மேலே போகிறது இருக்காங்க. இவங்க வந்து கீழேருந்து மேலே போகிறது இருக்காங்க. ஒரு பள்ளத்தில் நல்லா சில்லுங்கிறது. இப்போ நம்ம கடைசியாக பார்த்தது இந்த ராயகோபுரம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா பட்டர்பால். இந்த பட்டர்பால் கிருஷ்ணா பட்டர்பால் இது ஏதோ இடம் பேர் மாதிரி இல்லையே. கணேஷா ரதம். இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆனால் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். உல்ஃபி GS vlogs. உல்ஃபி GS vlogs. உல்ஃபி GS vlogs. யோசிப்பாங்களோ? ஐயோ, போகிறதுக்குள்ள அந்த டைனோட டவுட் இருக்குது. ஐயோ, இப்போயே 64% வந்துருச்சு. நான் ஸ்டாப்பாக ஐ திங்க் ஒரு 2 hours ஓடிட்டே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு போகிறதுக்குள்ளே இன்னொரு டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்ப சார்ஜ் பண்ணிடுவேன் அநேகமாக.
பக்கம் தான் யானை, அதுக்கப்புறம் பீகாக் அண்ட் குரங்கு இதெல்லாத்தையும் ஃபிட் பண்ணி வச்சுருக்க பாறைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த ரெப்ரசன்டேஷன் யா இதா இருக்கு. ஹியர் இட் இஸ். செதுக்குறாயா தெரியுதான்னு தெரியல, எனக்கு என்னமோ இருட்டாக இருக்குது. ஓகே ஃபைன். குட்டியான கோழி மிதிச்சு மட்டும் கிடையாது, யானை மிதிச்சு யானை குட்டி சாகாது. கல்லினால் செதுக்கப்பட்ட யானை கூட்டங்கள், குரங்குகள் மற்றும் மயில்கள். யானையை மட்டும்தான் நான் பார்த்தேன். மேலே மயில் இருக்குது. ஆமாம், குரங்கு எல்லாமே இதே இடத்துல தான் இருக்குது. வாவ். இருக்கு மங்கி, இந்த இருக்குது பீகாக், இந்த இருக்குது யானை. ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். போகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நண்பனை தொடங்கும் முன் தயங்காதே, தொடங்கிய பின் நடுங்காதே, இடையில் நீ உறங்காதே, வேதனை கண்டு பதுங்காதே, சோதனை வரும் துவளாதே, சாதனை செய்வாய் கலங்காதே, ஒரு நாள் நிச்சயம் விடியும், அது உன்னால் மட்டுமே முடியும்.